திருச்சிற்றம்பலம். அப்போ அவன் உளன் ஆகிறான் அப்படின்னா முதல்வன் உயிராக மாட்டாது. இப்போ இறைவன் என்ன ஆகுது? முதல்வன் என்னைக்கும் உயிராக மாட்டாது, உளம் அவனாக மாட்டாது. இப்போ இந்த உயிரும் என்ன ஆகாது? முதல்வன் ஆகாது. அப்போ என்ன தான் ஆகும்? இந்த உயிர் என்ன ஆகும்? சிவமா தன்மை பெறும். அதுதானே திருவாசகம் திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்லும்? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவை. அப்போ அந்த சிவமாக்கி சிவமாம் தன்மை பெறச் செய்யுமே ஒழிய நாம் என்னைக்கு என்ன ஆகாது? சிவம் ஆக மாட்டாது. அப்போ உயிர் உயிரே, முதல்வன் முதல்வனே. முன் சொன்ன உவமையில் உயிர் உடம்போடு ஒற்றி நிற்கும் உயிர் உயிரோடு உடம்பேயாயும் நிற்றல் போன்றது. இது எப்படின்னா, உயிர் எப்படி நிற்குதுன்னா இந்த உடம்பு தான் நாம்பேன்னு நிற்குது. அதுபோல அங்கனமாயினும் அவன் உளமாய் அல்லனும் ஆம். உளமாய் அல்லனுமாம் அப்படின்னா முதல்வன் உயிராய் நிற்கவும் அவற்றின் வேறாய் நிற்கவும் வல்லவன் ஆவான். இப்போ என்ன பண்ணுவான்? இறைவன் உயிருக்கு எப்படி நிற்கிறான்? உயிருக்கு ஆமாம் உயிராகவும் நிற்பான். முதல்வன் உயிருக்கு உயிராகவும் நிற்பான், அவற்றின் வேறாகவும் நிற்பான். இதுக்கு பிறம்படி தான் நமக்கு நினைவு வரணும். எப்படி வேறாக நிற்கிறான் அப்படின்னா, நம்மளோட கலந்து இப்போ உணவு உண்டப்போ எல்லாருக்கும் சாப்பாடு தேவைப்பட்டிருக்கக்கூடாது, ஆனால் தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டான்? இறைவன் உயிரிடத்திலிருந்து வேறாக நிற்கிறான். பிறம்படி விழும் பொழுது உயிரோடு என்ன ஆகிட்டான்? உடனாய் இருந்தான். அதுபோல வேறாயும் உடனாய் இருந்தான். இப்போ உயிர் உடலில் கலந்து உடம்பாகவே நிற்பது போல இந்த உடம்பு தான் உயிர்னு நிற்குது இல்லையா? அதுபோல முதல்வன் உலகத்தோடு கலந்து உலகமாய் நிற்கின்றான். இப்போ விளங்குதாங்கய்யா? விளங்குதா? விளங்கலாம் சொல்லுங்கள். எப்படி எல்லாமே ஆகி. இப்போ அந்த நின்ற திருத்தாண்டகம் படிச்சிங்கன்னா விளங்கும். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி. இப்போ எல்லாம் ஆகி, அதாவது தான் ஆகிறாரே ஒழிய அதே தான் சொல்லலையே எங்கேயுமே. இரு நிலனாய் தீ ஆகி நீர் ஆகி. அப்போ அந்த நீர் அந்த நீ யாரு? தீயாகி. அப்படி நீள் விசும்பாய், நீள் விசும்பின் உச்சியாகி, நீள் விசும்பாய் இருக்கிற நீள் விசும்போட உச்சியாய் நீல அகலம் தானே ஆகி. அப்படி ஆகி எல்லாமே இருக்கிறார். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய். படிக்கிறோமில்ல? என்னானார்? ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய். இப்போ இந்த பாருங்க, புரியும் உங்களுக்கு. திருமுறையை கொண்டு வந்து இந்த இடத்துல பொருத்திட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அத்துவித கலப்புக்கு உடனாய் வேறாய் ஒன்றாய் விளங்கிடும். எது சொன்ன? ஊனாய். ஊன்னா எது? உடம்பு. உயிர் ஊனாய் உயிராய் உடல் ஆனாய் உலகானாய் அப்படின்னு. வானாகி சொல்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி. அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றானே என் சொல்லி வாழ்த்துவனே. மாணிக்கா சொல்லிட்டாரா? இப்போ என்ன ஆகிட்டாரு? கூத்தாட்டு வானாகி. அவரவர்னா என்னங்க? அவங்கள தனித்தனியாக இயக்கிறான், தானும் இயங்கிக் கொள்கிறான். சரிங்களா? இதுதான் இறைவன். பொன்னும் அணிகலனும் போல ஆகாது. இப்போ உயிரும் பொண்ணு அணிகலன் போல ஆகுமா அப்படின்னா அபேதபாதத்தை இந்த இடத்துல மெய்கண்டா மறுத்துட்டார். இப்போ நமக்கு தெளிவு, நமக்கும் தெளிவு பெறணும், அபேதவாதிகளுக்கும் தெளிவு பெற்றிருக்கணும். அப்போ பொருந்தாது என்பது புலனாகும். அடுத்தது மாணவனுக்கு இன்னொரு கேள்வி வந்துருச்சு. மாணவன் வினவுகிறான், வேதத்தில் வரும் பிரம்மம் அத்துவீதம், பிரம்ம
அத்வீதம். அத்வீதம் என்பதற்கு இரண்டு இல்லை என பொருள் கொண்டு இறைவனும் உலகமும் ஒன்றே இரண்டல்ல என கூறும் அபேதவாதத்தை மறுத்தீர்கள். நீங்கள் இதை மறுத்துட்டீங்க சுவாமி, நாங்கள் ஒத்துக்கிறோம். வேதம் பிரம்ம அத்வீதம் என்று மட்டும் கூறி அமையாமல் பிரம்மம் ஏகம் என்றும் கூறுகிறது. பிரம்மம் ஒன்றேன்னு தான் கூறுது. சரிங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணது, பிரம்மம் ஒன்றே உள்ளது, அதை தவிர இரண்டாவது பொருள் இல்லை என்பது வேதம் சொல்லுதே, இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு மாணவன். அதற்கு முரணாக இரு பொருள்கள் உள்ளன என்று அவை பிரிப்பின்றி நிற்றலே அத்வீதம் என்று கூறுதல் பொருந்துமோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐயம் கேள்வி எழுந்துருச்சு. அப்படின்னா அடுத்து இதுக்கு இரண்டாவது எடுத்துக்காட்டு போகிறார் மெய்கண்டார். அந்த மாணவருக்கு இரண்டாவது எடுத்துக்காட்டு போகிறார். என்னங்க கேள்வி கேட்குறாரு, முதல்ல கேள்வி விளங்கணும் நமக்கு, அப்போ தான் இரண்டாவது வெண்பா. முதல் வெண்பா விளங்குனுச்சா இல்லையா மறுபடியும் கூட பார்க்கலாம், தப்பு இல்லை. நம்ம சிறப்பு வகுப்பு போட்டு கூட வகுப்பை சிந்திக்கலாம். ஆனால் விளங்காமல் அடுத்த வெண்பாவுக்கு போக வேண்டாம். முதல் வெண்பா நமக்கு விளங்கிடுச்சா இல்லையாங்கம்மா? உயிர். அதுக்கு எடுத்துக்காட்டு நாம் என்ன சொல்கிறோம்? பிறம்படி பட்டப்படலும் நினைவு இருக்கும், ஒன்றாய் வேறாய் இருத்தல். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, நம்ம மீண்டும் கேள்வியை பாருங்கள். அதாவது வேதத்தில் வரும் பிரம்ம அத்வீதம் என்பதற்கு இரண்டு இலை என பொருள் கொண்டு இறைவன் உலகம் ஒன்றே அப்படின்னு நினச்சிங்கன்னா வேதம் பிரம்ம அத்வீதம் என்று மட்டுமே கூறி அமையாமல் பிரம்ம ஏகம் என்றும் கூறுகிறது. பிரம்மம் ஒன்றே உள்ளது, அதை தவிர இரண்டாவது பொருள் இல்லை, அதற்கு முரணாக இரு பொருள்கள் உள்ளன என்றும் அவை பிரிப்பின்றி நிற்றலே அத்வீதம் என்றும் கூறுதல் பொருந்துமோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேள்விக்கு இல்லைன்னு வரும். எடுத்துக்காட்டு வெண்பா 2. ஒன்று என்றது ஒன்றே கான், ஒன்றே பதி பசுவாம், ஒன்றே என்ற நீ பாகத்தோடு உகைக்கான், அக்கரணங்கள் இரண்டாம் அசுர உயிர் இன்றேன், அகர உயிர் இன்றேன், அக்கிரமத்து என்னும் இருக்கு அப்படிங்கிறார். இந்த புத்தகத்தில் பார்த்தோம்னா தெரியும். ஒன்று என்றது ஒன்றே கான் அப்படிங்கிற, ஒன்று என்றது ஒன்றே கான் அப்படின்னா இதற்கு ஒரு முன்னுரை பார்த்தோம்னா, கடவுட்பொருள் ஒன்றே, கடவுளுங்கிறது பொருள் ஒன்றே, கடவுளாக இரண்டாவது பொருள் இல்லை என்றதே ஆம். இப்போ கடவுளாக இரண்டாவது ஒரு பொருள் இல்லை, பிரம்மத்தை தவிர வேறு பொருளை என தவறாக பொருள் கொண்டு உயிராகிய நான் பிரம்மமே என்பது குற்றமாகும். உயிராகிய நான் பிரம்மமே என்பது என்னாகுங்க? குற்றமாகும். அப்படா பிரம்மத்தை போல நீ அறிவுடைய பொருளே ஆயினும், நீ பிரம்ம மாதிரி அறிவு இருக்கிற பொருளே ஆயினும் அறியாமை கொண்டு கிடக்கின்றாய். நீ என்ன பண்ணுற? அறியாமையில் இருக்கின்ற. உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டது? சிற்றறிவு. இறைவனுடைய அறிவு பேரறிவு. நம்முடைய அறிவு என்ன பண்ணும்? உணர்த்தினால் அன்றி உணராது. இறைவனோட அறிவு எப்படிப்பட்டது? உணர்த்தாமலே உணரக்கூடியது, முற்றும் உணர்ந்தவர், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர். ஆனால் அறியாமையை கட்டுண்டு கிடக்கின்றோம். நாம் என்ன பண்ணுறோம்? இந்த அறிவு, இந்த உயிரை அறியாமையில் கட்டுண்டு கிடக்குது. அதுக்கு பேர் என்ன பேருங்க? பசு. ஆதலால் பிரம்மம் ஆகா. இப்போ நீ என்ன ஆக மாட்ட? பிரம்மம் ஆக மாட்டாய். மாணவன் மேற்கொண்டு ஒரு வினாவை எழுப்பணும். அப்போ நாம் பிரம்மம் ஆகலை அப்படின்னா பதியாகிய கடவுளுக்கு வேறாய் பசுவாகிய உயிர் உண்டு எனில் பிரம்மம் இல்லையாயின் ஒரு பொருள் இல்லை என வேதம் கூறுதல் ஏன்? பிரம்மம் இல்லையாயின் ஒரு பொருளும் இல்லை என வேதம் கூறுவது எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி என வினாவுகிறார். அகரமாகிய உயிருக்கு, அகரமாகிய, இது திருவருட்பயனில் வருதா? முதல் நூற்பாவே, முதல் குறளே அதுதானே வரும். அகரமாகிய உயிரெழுத்து மற்ற எல்லா எழுத்துகளோடும் பிணைப்பின்றி கலந்து நின்று அவற்றை இயக்குகிறது.
ஆ உயிரெழுத்து இல்லையாயின் ஓர் எழுத்தும் இல்லையாம் என்பது பொருள்படுகிறது. இப்போ ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து இல்லைன்னா என்னாச்சுங்க, அகரமே எல்லா எழுத்துக்களாகவும் நிற்கிறது என்று முடிவு செய்தல் பொருந்தும். அப்போ அகரம்தான் எல்லா எழுத்துன்னு சொன்னால், அப்படி சொன்னால் முடிவு செய்தால் பொருந்துமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பொருந்தாது. அகர உயிர் வேறு, ஏனைய எழுத்துக்களும் வேறு தான். இப்போ அகரம்தான் எல்லா எழுத்தானா இல்லை, ஆனால் அது இல்லாமல் அந்த எழுத்துக்கள் இல்லை, அது இல்லாமல் அந்த எழுத்துக்கள் இல்லை. அதே முறையிலேயே பிரம்மம் இல்லையாயின் வேறொரு பொருள் இல்லை என்று வேதம் கூறுகிறது. நடராஜன் ஐயா விளங்குதுங்களா? விளங்குதா? முன்னுரை இது தெரிஞ்சிட்டோம்னா தான் அடுத்து இந்த நம்ம வெண்பாக்குள்ளேயே போகிறோம். இன்னும் வெண்பாக்குள்ளே போகலை. முன்னுரை, இந்த அகரம்னா என்ன, அகரத்தை ஏன் முதலாக வைத்தாங்க அப்படின்னு. அப்போ பிரம்மத்துக்கு வேறாக பசு ஆகிய உயிர்கள் உண்டு எனவும், பிரம்மம் அவற்றில் கலந்து வேறாக நின்று இயங்கும் எனவும். பிரம்மம் இப்போ எப்படி இந்த அகர எழுத்தெல்லாம், இந்த அகர எழுத்துக்கு முதலாக ஆ, இப்போ வாயை திறந்தாவே என்ன வரணும், அப்போ அதே தான் எல்லாமேவா அப்படின்னா இல்லை, அந்த எழுத்து இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் இல்லை. அப்போ இது ஆ தான், அப்போ எல்லாத்துக்கும் ஆவே சொல்லிடலாமே அப்படின்னா இல்லை, அந்த எழுத்து இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் இல்லை. ஆனால் அந்த எழுத்து தான் எல்லாத்துக்கும் மூலம், அது இல்லாமல் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த எழுத்து அதுவானா இல்லை. இப்போ சா அப்படின்னா அது ஆவானா இல்லை, ஆனால் சா இல்லாமல் ஆ இல்லை. உயிரின் இயக்கத்திற்கு பிரம்ம பொருள் இன்றியமையாதது என்று கருதுகிறது. இதுக்கு பிரம்ம பொருள் இன்றியமையாது என்று கருத, பிரம்மம் இல்லையாயின் ஒரு பொருளும் இல்லை என வேதம் கூறுகிறது எனவும் உணர்வாயாக. பிரம்மம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஐயா போலாமா? உள்ளார வெண்பாக்குள்ளே போகலாமா? விளங்குதா? இருக்கு அப்படின்னா என்ன பொருளுங்க? இருக்கு அப்படின்னா வேதம், ரிக்வேதம் சொல்லாங்களா? இருக்கு கடைசியில் இருக்கும் பாருங்க, அந்த வெண்பால கடைசியில் இருக்கு அப்படிங்கிறது வேதம், ரிக்வேதம் என்று சொல்லது. ஒன்று என்றது ஒன்றே, ஒன்று என்றது ஒன்றே அப்படின்னா ஏகம் என்ற கூறுதற்கு பொருள் ஒன்று என்பதே ஆகும். ஒன்று என்றது ஒன்றே அப்படின்னா ஏகம் என்று கூறுவதற்கு பொருள் என்று பொருளாகும், ஒன்று என்று பொருளாகும். பதி ஒன்றே, எது ஒன்று அப்படின்னா பதி ஒன்று. அப்போ பிரம்ம ஏகம் என்ற தொடருக்கு பதிப்பொருள் ஒன்றே, இரண்டு இல்லை என்பது கருத்தாகும். இப்போ பதிப்பொருள் ஒன்று, ரெண்டு பதியெலாம் இல்லைங்க, ஒரே பதிப்பொருள் தான். பதி ஒன்றே உள்ளது, அதை தவிர இரண்டாவது பொருள் எதுவும் இல்லை என்று பொருள் கூறுவதாகும். இப்போ பாருங்க, பதி ஒன்றே உள்ளது, அதை தவிர இரண்டாவது பொருள் எதுவும் இல்லை என்று பொருள் கூறுவது என்னாகாது, பொருந்தாது. இரண்டாவது ஒரு பொருள் இருக்குதே, நமக்கு என்ன மூன்று என்ன பொருள்? உள்பொருள், பதி, பசு, பாசம், இது மூன்றும் உள்பொருள். அப்போ இறைவனை தவிர வேற ஒரு பொருள் இல்லைன்னா பதியும் பாசமும் இல்லைன்னு ஆகி போயிடும். அப்போ இல்லைன்னு ஆகிட்டு அடுத்தடுத்த கேள்விகளுக்கு வரும். அப்போ ஒன்றே என்ற நீ பசுவாம், அந்த ஒன்றே என்ற நீ பசுவாம், பிரம்மத்தை தவிர வேறு பொருள் இல்லை என தவறாக பொருள் கொண்டு நான் பிரம்மம், பிரம்மத்தை தவிர வேறு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன சொல்கிறோம்? நான் பிரம்மம் என நீ கூறுதல் குற்றமாகும். நீ பதியின் வேறான பசு என்று பொருள். ஐயா விளங்குதா? நீங்கள் சொன்னீங்களா தான் நான் அடுத்ததுக்கு போக முடியும். பதி ஏன்னா பிரம்மத்தை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படிங்கிறதும் என தவறாக பொருள் கொண்டு பதினா பிரம்மம்னா பதி, இது வேத வார்த்தை. பிரம்மத்தை தவிர வேறு பொருள் இல்லை அப்படின்னா சைவ சித்தாந்த கொள்கைக்கு எதிரானது. நாம் பதி, பசு, பாசம்னு சொல்கிறோம். அப்போ பதியை தவிர வேறொரு பொருள் இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆயிடுச்சுங்க?
பசுவும் பாசமும் இல்லைன்னு ஆகிடும். அப்போ பசுவும் பாசமும் இல்லைன்னா இங்கே என்ன வேலை இல்லை. அப்போ இருக்குது, அது குற்றமாகும். ஏன்னா நீ கூறுதல் குற்றமாகும். நீ பதியின் வேறாகிய பசு என்று பொருள். பிரம்மத்தை போல நான் அறிவுடையவனாய் இருக்க என்னுடைய பசு என்று கூறுதற்கு காரணம் என்ன? நானும் பிரம்ம மாதிரி எனக்கும் அறிவு இருக்குதே. கேட்குறாரு கேள்வி, நம்ம தான் கேட்போம்ல. எனக்கும் சிவபெருமான் மாதிரி அறிவு இருக்குது, என்னை ஏன் போய் நீ வேறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், பாசத்தோடு உலை. நீ ஏன் உன்னைய வேறுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்று என்பது ஒன்றே கான், ஒன்றே பதி, பசுவாம் ஒன்று என்று நீ பாசத்தோடு உழைத்தான். அப்போ பாசத்தோடு உழை, நீ பாசத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றாய், ஆதலால் நீ பசு எனப்படுகின்றாய். பாசத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நீ என்னன்ற பசு. பதி ஒரு காலத்தும் பாசத்தில் படாது தனித்து நிற்பதாகும். இப்போ ஆமாம், தனித்து நிற்கும். என்னைக்காவது இது பாசத்தில் கட்டுப்பட்டு நிற்கும், ஆனால் நிற்காது. கான், அதனை நீ ஆராய்ந்து உணர்வாயாக. என்ன சொல்கிறார்? கான் அப்படின்னா பாசத்தோடு உழை. கான் எது? அதனை நீ ஆராய்ந்து உணர்வாயாக. எது? என்னைக்கும் பதி என்ன ஆகாது, எந்த காலத்தும் பாசத்தில் கட்டுப்பட்டு இறைவன் நிற்க மாட்டான். பிரம்மமாகிய ஒரு பொருள் அன்றி பசு என வேறொரு பொருள் உள்ளதாக நீங்கள் கூறினால், பிரம்மம் இல்லையாயின் ஒரு பொருளும் இல்லை என்ற வேதம் கூறுகிறதே. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல மாறுபட்ட கருத்து வருதே அப்படின்னா, பசு என வேறொரு பொருள் உள்ளதாக நீங்கள் கூறினால், பிரம்மம் இல்லையாயின் ஒரு பொருளும் இல்லை என்று ஆயிடுச்சே அப்படின்னா, அதற்கு என் கருத்து கூறுவீர்கள். அதற்கு என்ன கருத்து கூறுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்று நீ கேட்கின்றாய். வேதம் அவ்வாறு கூறுதல் ஏன் எனில், வேதம் அப்படி ஏன் கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அகர உயிர் இன்றேல் அக்கரங்களும் என்றாம். அப்படின்னா அகரமாகிய உயிரெழுத்து இல்லையாயின் எழுத்துக்களே இல்லை என்று பொருள். இப்போ அகரங்கிற எழுத்து இல்லை, அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாருங்கள், முதல் குறள்லேயே திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாருங்க, தெய்வ புலவர் சித்தாந்தத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார். பதி பசு பாசம், அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகுங்கிறது என்ன? பாசம். அகரங்கிறது என்ன? இறைவன். இப்போ திருக்குறள் ஒரு சைவ பெருநூல் என்பதற்கு அதுவே சாட்சி. உள்ளார நம்ம போகணுன்னு இல்லை. இதை மற்றவங்களாம் எடுத்துக்கிட்டு என்னதுன்னு சண்டை போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அதற்கு அக்கிரமத்து அப்படின்னா இந்த முறையிலே தான் ஒன்று இன்று என்னும் பிரம்மம் இல்லையாயின் ஒரு பொருளும் இல்லை என்று வேதம் கூறும். இதை எடுத்துக்கொண்டு தான் வேதம் அப்படி சொல்லுது. இவ்வுதாரணம் இறைவன் உலகத்தோடு கலப்பினால் ஒன்றாய் இருப்பினும் பொருள் தன்மையாய் வேறாய் நிற்பான் என்பதை விரிகதிர் ஞாயிற்று, அதாவது 4ஆம் திருமுறையில் சொல்கிறார். விரிகதிர் ஞாயிறல்லார் மதியல்லார் வேத விதியல்லார் விண்ணும் நிலனும் திருதரு வாயுமல்லர் செரு தீயும் அல்லர் தெளி நீரும் அல்லர் அப்படிங்கிறார். இந்த என்னன்ட்டார், மண் அல்லை விண் அல்லை 6ஆம் திருமுறையில் இருக்கும். மண் அல்லை விண் அல்லை வயமும் அல்லை மலை அல்லை கடல் அல்லை வாயு அல்லை எண் அல்லை எழுத்தும் அல்லை எரியும் அல்லை இரவும் அல்லை பகலும் அல்லை யாவும் அல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேருமல்லை பிறகு அல்லை யானாயும் பெரியோய் நீயே அப்படின்னு 6ஆம் திருமுறையில் அப்பர் சுவாமி சொல்கிறார். 6ஆம் திருமுறையில் அப்பர் சுவாமி அப்போ ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிவிப்பாரே, யார் உன்னை அறிவிப்பாரே அப்படின்னு சொல்வார். அப்போ வேறாதலையும் ஒன்றும் நீ அல்லை. இப்போ இது என்ன, இதுக்கு அப்படியே அதை எழுதி வச்சுங்க பாருங்கள். ஒன்றும் நீ அல்லை, இது என்ன? வேறாது. ஐயா சொல்கிறாங்க, வந்ததுலேருந்து காலையிலேருந்து இவர் இதையத்தான் சொல்கிறார். ஒன்றாதல் உடனாளல் வேறாது. இப்போ வேறா இல்லைங்கிறார். அப்படி தானேங்க நினைக்கிறீங்க?
ஒன்றும் நீ இல்லை அப்படின்னா வேறாயும், அன்றி ஒன்றில்லை, ஒன்றாயும் உடனாயும் எழுத்து அன்றி. இப்போ அவர் இல்லாமல் எதுவும் இல்லை, வேற ஒரு பொருள் இல்லை. யார் உன்னை அறிவிப்பாரே அப்படின்னு சொல்கிறார். அப்போ எடுத்துக்காட்டு வெண்பா 3. இப்போ முதல் கூறுக்கு நாம் இன்னும் எடுத்துக்காட்டு என்ன பார்க்க போகிறோம்? இன்னும் நான் மொத்தம் 4 எடுத்துக்காட்டு. ஒன்றெல்லாம் நமக்கு விளங்கிடாதீங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வராரு எப்படின்ட்டு. அடுத்து எடுத்துக்காட்டு இறைவன் உயிர்களோடு உடனாய் நிற்றலை. ஆமாம், இப்போ உடனாய் நிற்றலை உவமையின் மூலம் கூறுகிறார் ஆசிரியர். எப்படி சொல்கிறார்? பண்ணையும் ஓசையும் போல பழமும் அதுவும் என்னும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாள் அத்துவீத ஆதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவீதம் என்று அறையும் ஆங்கு அப்படின்றார். இப்போ பண்ணும் ஓசையும் போல, அது என்னங்க? பண்ணும் ஓசையும் போல, பன்னிசை, பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி. அப்போ அந்த பாவிப்பார் நாம் பண்ணுறோம் இல்லையா வழிபாடு, அதுக்கு பேர் என்னங்க? பாவனை. பாவனை. இப்போ நாம் கும்பிட்றதெல்லாம் பாவனை பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வெளியில் வந்தால் அது என்ன ஆகுங்க? உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பயிற்சி எடுக்க எடுக்க உள்ளம் அதில் ஒடுங்கி நிற்கும். அப்போ பண்ணின் ஓசை, பண்ணையும் ஓசை. அப்போ அந்த பண்ணும் ஓசையும் போல, அப்போ அதனின் வேறாகாத 7 இசையும் போலவும். இப்போ பண்ணுங்கிறது வேறு, ஓசைங்கிறது வேறு. ஆனால் இல்லை, ரெண்டும் பிரிப்பின்றி இருக்கும். அதுபோல் இப்போ இந்த உயிர் எப்படி உடனாய் நிற்றலை இறைவன் இதற்கு எடுத்துக்காட்டு ஆசிரியர் சொல்கிறார். நாம் ஒரே எடுத்துக்காட்டிலே இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்னு அவர் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? தனித்தனியாக 4 கூறுகளாக பிரித்து அப்படி சொல்கிறார். அப்போ என்னும் பழமும் என்னும் சுவையும் போல், பழமும் அதனின் வேறாய் இருக்கின்ற சுவையும் போல. இப்போ பழம்னா என்ன ஆகுங்க? இனிக்கணும். அது என்ன பண்ணணும்? அது பிரித்து சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அப்போ அந்த பழம்னு சொன்ன உடனே நமக்கு ஏதாவது அதில் சுவை தெரிஞ்சிடுதா? இப்போ புளியம்பழம்னா எச்சி ஊறணும், புளியம்பழம்னு சொன்ன உடனே. ஆனால் இப்போ புளியம்பழம் சாப்பிட்டா இனிக்குது இல்லையா? அதுபோல் எனப்படுகிறது சுவையும் போலவும். எது? பழமும் அதனின் வேறாயிருக்கின்ற சுவையும் போல எங்குமாம் அண்ணல் தாள், எல்லா பொருள்களும் நிறைந்து நிற்கின்ற இறைவன் திருவருள். தாள்னா திருவருள். அதனால தான் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. தாழ் அப்படின்னாவே என்ன இருங்க? திருவருள். அதனால சிவன் நமச்சிவாய சிவன் வாழ்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாரு? மேலே இருக்கும் பொழுது சிவம் சொல்லிட்டாரு. அடுத்தது எங்கே வந்துட்டாரு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்போ எல்லாம் கடந்து நிற்கும் பொழுது அது சிவமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொருள் செயல்பாட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகிடுச்சு? திருவருளாக மாறிடுச்சு, திருவருள் சக்தியாக மாறிடுச்சு. அது வரைக்கும் அது என்னவாக இருக்குது? சிவமாக தான் இருக்குது. அப்போ அங்கே வரும் பொழுது எப்படி வந்தது? திருவருள் சக்தியாக வந்தது. அதனால் முதல் வரி நமச்சிவாய வாழ்க, அடுத்த வரி நாதன் தாழ் வாழ்க, அடுத்தது இமைப்பொழுது, நாதன்னா தலைவன், தாழ் வாழ்க. அதுக்கு அடுத்தது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவ்வளோ. அடுத்ததுலேருந்து அப்படியே தாள்கள் வந்து. அப்போ தாள் அப்படின்னாவே இறைவனுடைய திருவருள் சக்தி. எங்குமாம் அண்ணல் தாள் அப்படிங்கிறது எல்லா பொருள்களிலும் நிறைந்து நிற்கிறது இறைவனுடைய திருவருள். அத்துவீதம் ஆதல், உயிர்களிடத்தில் பிற பொருளிடத்திலும் பிரிப்பின்றி நிறுத்தல் அத்துவீத கலப்பு. அருமறைகள், அரிய வேதங்கள், உபநிஷங்கள். அருமறைகள் அப்படின்னா உபநிஷத். ஒன்று எண்ணாது பிரம்மம் ஏகம் என்று மட்டும் கூறி போகாமல், இந்த இதெல்லாம் உபநிஷத்துலாம் என்ன பண்ணுதுங்க? பிரம்மம்
ஒன்றுன்னு சொல்லாமல் அத்துவீதம் என்று ஆங்கு அறையும் பிரம்மம் அத்துவீதம் என்றும் சில பொருள்கள் கூறும். ஓசை அப்படிங்கிறது என்னதுங்க? குணம். ஓசை என்பது குணம். பண் அப்படிங்கிறது குனி. அப்போ பழத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவை என்பது குணம், பழம் என்பது குனி. அப்படியானால் இறைவன் குனியும், உயிர் அதன் குணமும் போல என்று ஐயம் வரலாம். அப்போனா இறைவன் குனி, உயிர்கள் குணமா அப்படின்னு கேட்டோம்னா என்று விடுத்தல் கூடாது, அப்படி எண்ணிடக்கூடாதுங்கிட்ட. அப்படி ஏது எண்ணிடக்கூடாது. இறைவன் வியாபகம், பிற பொருள் யாவையும் அவனிடத்தில் வியாபகமாக இருக்கும் ஆகின்றான் என்ற அளவிற்கு காட்டப்பட்டன. இறைவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்து வியாபக பொருளாக, வியாபகனா பெருநிலை, விரிந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள். வியாபியம் என்பது சின்னதாக ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை. இது உயிர்களோட நிலை என்ன பேரு? வியாபியம். பிற பொருள்கள் யாவும் அவனிடத்தில் வியாபியமாய் அடங்கி நிற்பது வியாபியம், அடங்கிய நிறைவு என்று பொருள். இப்போ வியாபகம்னா எங்கும் விரிந்திருக்கிறது. உயிர் என்னது? வியாபிய பொருள் அப்படின்னா ஒரு இடத்துல அடங்கி. இனி அம்மூன்றையும் ஓர் உவமையினால் வைத்து காட்டுகிறார் 4வது வெண்பாவில். இப்போ இது மூன்றையும் எது? ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கக்கூடிய மூன்றையும் என்ன பண்ணுறாருங்க? ஒரே வெண்பாக்குள்ளே இப்போ கொண்டு வரார். அறக்கோடு சேர்த்தி உயிர்களோடு இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்றலை 4வது வெண்பால நிறுவுறாரு. அறக்கோடு சேர்த்தி அனைத்த கற்போல் உருக்கி உடங்கு இசைந்து நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம் புகுதல் யானே உலகு என்பான் இன்று அப்படிங்கிறார். அப்போ உயிர்கள் முதல்வன் போய் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கும் இலக்கணம் உடையன என்று கொள்ள வருமே என்றால் வராது. இப்போ இந்த உயிர்கள் தங்கத்தை உரசி பார்க்க என்ன ஆகும்? அரக்கை இப்போ தங்கத்தை உரசி பார்க்குறதுக்கு ஒரு கல் பார்த்துருக்கீங்களா? அவங்க வச்சுருப்பாங்க, ஒரு கல்லில் போட்டு தேய்ப்பாங்க. நம்ம கொண்டு போகிற தங்கம் இன்றைக்கி தான் அது என்ன வந்துருச்சு, 916 வந்துருச்சு. அந்த ட்ரேட்மார்க் பார்த்தோன்னே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு போனோமா என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்லில் வச்சு ஒரு சொட்டு ஏதோ ஒரு ஆசிட் மாதிரி ஊற்றி போட்டு உரசி பார்த்து இது என்ன கண்டிஷனில் இருக்குது, எவ்வளோ தங்கம் இருக்குது, எவ்வளோ செம்பு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த கல்லை எப்படி செய்வாங்கன்னா, தங்கம் உரசி பார்க்க அரக்கை உருக்கி அதனோடு கற்பொடிகளை சேர்த்து சாணைக்கல் செய்வார்கள். அந்த கல் எப்படி செய்வாங்கன்னா, அரக்கோட இந்த மண் கல்லெல்லாம் அரைச்சி போட்டு அதை ஒன்றா சேர்த்து ஒரு சாணக்கல் செய்வாங்க. கற்பொடி அறக்கோடு இசைந்து ஒன்றாய் தன் தன்மை தெரியாது வேறாய் நிற்கும் அறக்கோடு நீங்காது உடனாகவும் நிற்கும். இப்போ அந்த அறக்கோட சேர்ந்து இருக்கும் எது? அந்த மண். அறக்கோட அந்த கல்பொடி சேர்ந்து இருக்கும். அந்த கல்பொடியோட தன்மை மாறிடுமானா மாறாது. அறக்கோட தன்மை மாறிடுமானா அதுவும் மாறாது. ஆனால் இந்த ரெண்டும் மாறாது என்ன ஆயிடுச்சிங்க? ஒன்றா நிற்குது. விளங்குதாங்க ஒன்றா எப்படி இருக்குதுன்னு? அறக்கோடு கற்பொடி அறக்கோடு சேர்த்தி அழைத்த அக்கற்போல உருக்கி உடங்கு இயைந்து நிற்கும். ரெண்டும் ஒன்றா இயந்து நிற்கும். தன் தன்மை தெரியாது வேறாயும் நிற்கும். அறக்கோடு நீங்காது உடனாயும் நிற்கும். இப்போ வேறாவும் நிற்குது, உடனாகவும் நிற்குது. இப்போ விளங்கிடுச்சா? ஆமாம், ரெண்டும் வேறு தான். தன்னுடைய நிலையில் மாறாமல் இருக்குது. ஏன்னா கல்லோட தன்மை வேற, அறக்கோட தன்மை வேற.
அரக்கு வந்து உருகும், இது உருகாது இல்லையா, ரெண்டும் ஒன்று. அப்போ பிற்பகுதியில் உள்ள அப்போ தமியேன் உளம் புகுதல் யானே உலகு என்பதன் இன்று பாசத்தொடர்பு நீக்கிய முக்தி காலத்தில் இறைவன் எனவே அறிவில் புகுத்தி யானேயாய் விளங்கி நிற்றல் யானே உலகாயினன் என்று கூறுவன். யானே உலகாயினன் என்று கூறுவன் அப்படின்னு பார்த்தோம்னா, உருக்கி அறக்கொடு சேர்த்து, அரக்கை உருக்கி அதனோடு சேர்த்து அணைந்த ஒன்றுபட்ட, பாருங்க, உருக்கி அரக்கோடு சேர்த்து, அரக்கோடு உருக்கி அதனோடு சேர்ந்து அணைந்த ஒன்றுபட்ட அக்கற்போல அந்த கற்பொடி அறக்கோடு ஒன்றாய் இயந்து நீக்கமின்றி நிற்பது போல இறைவன் உடங்கு இயைந்து உயிர்களோடு ஒன்றாய் இயந்து நிற்கின்றான். எப்படிங்க, அரக்கோட தன்மையும் மாறலை, கற்பொடியோட தன்மையும் மாறலை, ஆனால் ரெண்டு என்ன இருக்குது, ஒன்றாக இருக்குது. இப்போ இறைவன் எப்படி உயிரோடு இருக்கிறான்னு தெரியுதா? இருக்கிறான். நின்று அவற்றின் வேறாய் நிற்றலும், வேறாய் நிலை பெற்றலும் பிரிப்பு அன்றி அதனோடு நீங்காது உடனாயும் உலகாம் அப்படின்னா இவ்வாறு உயிர்களோடு கலப்பினால் அவையாக நிற்பான். தானே ஆம் அப்படின்னா பொருள் தன்மையாய் வேறாய் நிற்கின்றான். இப்போ ஒன்றாயிருந்தான், பொருள் தன்மையில் வேறா இருக்கான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானே ஆம் பொருள் தன்மையால் வேறா, உலகே தானேயாம் உயிருக்கு உயிராதல் தன்மையால் உயிரும் தானுமாய் உடனாகி நிற்பான். இப்போ எப்படி அந்த கற்பொடியும் அரக்கும் இருக்குதோ அதுபோல இறைவனும் உயிரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம், இப்போ இறைவனோட இயல்பு பேரொருளுடைமை, இந்த சிற்றறி இது தான் இருந்துச்சு, பாசங்களில் கட்டுப்பட்டு நிற்கிது. இப்போ அது அதோட தன்மையில் தானே இருக்குது. அந்த கல்பொடி எப்படி அந்த கல்லோட தன்மையிலேருந்து அது மாறலை, அரக்கோட தன்மையிலிருந்து அது மாறலை, ஆனால் ரெண்டு என்னவா இருக்குது, ஒன்றா இருக்கு. அப்பாடா, எப்படியும் நடராஜனையாவுக்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் கழித்து 2 மணி நேரமே 1.5 மணி நேரம் ஆச்சு இந்த ஒன்றாய் புரியறதுக்கு. மெய்கண்டார் அதனால தான் இதுக்கு 4 கண்டோ ஒன்றா கொடுத்துட்டார் போல், நமக்கெல்லாம் விளங்காது அப்படின்னுட்டு. அப்போ உலகே தானே உயிருக்கு உயிராய் தன்மையில் உயிரும் தானாய் உடனாய் நிற்றல் இன்று முக்தி காலத்தில் தமியேன். அப்போ இந்த முக்தி காலத்தில் நான் தமியேன் பாசங்களில் நீங்கி தனியாய் நிற்கின்றது எனது உளமாதல் அறிவில் புகுந்து இறைவன் யானாகவே விளங்குவதால் யானே உலகு என்பான். யானே உலகெல்லாம் ஆயினன் என்று கூறுவேன். பிறப்பு நிலையில் உயிர் பாசப்பொருள்களோடு கூடி அவையே தானேயாய் உணர்ந்து அவற்றோடு அத்திமீதமாய் நிற்கிறது. சான்றாக உயிர் உடம்போடு கூடும் உடம்பே தானாய் இயந்து நிற்றலை காணலாம். இந்த உடம்பு என்ன நினைக்குது, இந்த உடம்பு தான் நான் நிற்கிறோம் இல்லையா? அதுபோல பாசப்பொருளின் தொடர்பு நீங்கிய முக்தி நிலையில் உயிர் இறைவனோடு கூடி அவனே தானேயாய் அவனோடு அத்துவீதமாய் நிற்கும். அப்போ அடுத்தது நம்ம என்ன ஆகிடக்கூடாது, நாம் தான் சிவனு போய் குறி சொல்ல உக்காந்துடக்கூடாது. அங்கு அத்துவீத நிலையை பெற்றோர் அவனே நான் என உணர்ந்து நிற்பர். அவனே நான், எது நம்ம நான்கிறது எதுங்க, இந்த உயிர் அவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்து நிற்கும். அவ்வுணர்வால் யானே எல்லாம் ஆயினன் என கூறுவர். அதற்கு பொருள் அவனே எல்லாம் ஆயினான் என்பதாகும். உயிர் அவ்வாறு ஆதல் இல்லை. எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பமேவி இருந்தாய் நீயே அப்படிம்பார் திருத்தாண்டகத்தில். அப்போ எல்லா உலகமும் ஆனாய் அந்த நீயே அப்படிங்கிறது தான் தனி சிவம், சரிங்களா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ முதல் கூறு விளங்கிருச்சா? இப்போ தான் நம்ம 2வது கூறுக்கு போக முடியும். முதல் கூறு எதை சொல்ல வந்துச்சு, அவையே தானேயாய், அதுதான முதல் கூறு சொல்லுது. 4 அதிகரணம், அதில் அவையே தானேயாய் அப்படிங்கிறது முதல் கூறு.
முதல் அதிகரணம் அல்லது கூறு அப்படின்னு சொல்லலாம். ஐயா விளங்குனுச்சா? போலாமா? நல்லதானே ஐயா? என்ன போலாம்? என்ன விளங்குச்சு சொன்னீங்களா தான் அடுத்தது போகணும், இல்லைன்னா மறுபடியும் முதல்லேருந்து வரலாம். பாசக்கூட்டத்திலிருந்து நீங்கி நிற்றாலே ஆகும். உயிரை விட்டு இறைவன் என்றுமே பிரிந்து நிற்கவில்லை என்று பெறப்படும். சிவோகம் பாவனையால் புகுந்து என்றும் உயிரில் உரையில் கூறியிருப்பதாகும். முன்பு உயிரை விட்டு பிரிந்து பின்பு இறைவன் உயிர் புகுந்தான் என்று பொருள் கொள்ளல் ஆகாது. ஏனெனில் அனாதியே இறைவன் உயிர்களோடு பிரிப்பின்றி நிற்கின்றான். எங்கே? கேவலத்தில் இருக்கும் பொழுதே ஆணவ மலமும் அனாதியே உயிரோடு கூடி நிற்பதால் இறைவன் முன்பு விளங்கி தோன்றவில்லை. சிவோகம் பாவனையின் பொழுது ஆணவமல பிணிப்பு உயிர்களுக்கு இல்லாமை காரணமாதல் இறைவன் உயிருக்கு விளங்கி தோன்றுகின்றான். இவ்வாறு விளங்கி தோன்றுதலுக்கு புகுதல் எனப்படும். இந்த அதிகரணத்தில் இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாயும் நிற்றலின் இன்மையை தெளிவுபடுத்தப்பட்டது. இதனை சிவபிரகாச புறசமயத்திற்கு இருளாய் என தொடங்கும் பாடலில் கூறப்பட்டிருக்கும் ஓமையை தெளிவு பெறலாம். இதுக்கு மேலே வேணா நம்ம எங்கே போகணுங்கிறாரு? சிவபிரகாசத்தில் புறசமயத்திருளாய் அப்படிங்கிற பாடலுக்கு போனோம்னா சுவாமி நமக்கு விளக்கிடுவாங்க. அதை தான் நமக்கு முதல்ல உங்களுக்கு உதாரணமாக சொன்னோம். அடுத்தது இந்த 2ஆம் நூற்பாவில் 2ஆம் அதிகரணம் உயிருக்கு வினைப்பயனை இறைவன் கூட்டுவன் என்பதை கூறும் மேற்கோள்கள். என்ன பண்ணிட்டோம் நாம்? இதற்கு முன்னாடி அதிகரணத்தில் என்ன பார்த்தோம்? 1ஆம் அதிகரணத்தில் இறைவனும் உயிரும் வேற, 2 பொருள் உள்பொருள் என்பதை பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாரு? வினைப்பயனை இறைவன் கூட்டுவான் என்பதை கூறும் மேற்கோள்கள். அப்போ உயிர் வினைக்கு ஏற்ப செயல்படுதல் முதல் கூறில் இறைவனுக்கு உலகத்தோடு உள்ள தொடர்பை விளக்கினார். முதல் கூறில் இந்த கூறில் அவன் உலகத்தை செயல்படுத்துவதற்கு வகுத்து கொள்ளும் முறை என்னது என்பதை கூறுகிறார். இப்போ இந்த உலகத்தை இறைவன் எப்படி செயல்படுத்துகிறான் என்பதை கூறுகிறார். வினைகளுக்கு ஈடாக இறைவன் செயல்படுகின்றான் என்றால் இறைவன் வினை ஒரு கருவியாய் அமைகிறது. இதற்கு பேர் என்னங்க? துணை காரணம். மூல காரணம் இறைவன், நிமித்த காரணம் இது துணை காரணம். எதுங்க? வினை. நாம் அனைத்து செயல்களையும் நம் கையினால் செய்கின்றோம். அதுபோல இறைவன் எல்லாவற்றையும் நங்கையினால் செய்கிறான். நங்கைனா யாருங்க? திருவருள் சக்தியினால் செய்கின்றான். இது திருவருட்பயன் 2வது பாடலில் நம்ம பார்க்கணும். 2வது பாடலில் நம்ம ஆக சக்தியே இறைவனுக்கு நேர் துணை காரணமாய் அமையும். வினை அதன் வழிபட்டு அவனுக்கு துணை காரணமாக அமையும். ஆகையினால் இருவினையின் என்பதற்கு விளக்கமாக அமைவது அவ்விரண்டு நூற்பா. இந்த 2ஆம் நூற்பா மாணவனுக்கு எழக்கூடிய கேள்விகளை போக்கி தெளிவுபடுத்தும் பின் வருமாறு மேற்கோள்களும் ஏதுவும் வைத்து விளக்குகின்றார் ஆசிரியர். இப்போ மாணவனுக்கு இதில் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ வினை இறைவனோட பெரியது போல அப்படிங்கிற ஒரு வந்துடுச்சு. இனி இவ்வான்மாக்கட்கு இருவினை முதல்வன் ஆயின் வரும் என்றது. மூவகை வினைகள், மூவகையான வினைகள். என்ன மூவகை வினைகள் இருக்குது? இங்கு இருவினை என்று குறிப்பிட்டது சஞ்சீதத்தையே ஆகும். இருவினை என்பது சஞ்சீத வினை. வினையும் இறைவனும் ஆணையும் அப்படின்னு போட்டாங்கன்னா சஞ்சீத வினை தாமாக தம்மை செய்தவரை சென்று அடைந்து பயனை கொடுக்குமோ? தானாக போய் கொடுக்குமானா சஞ்சீத வினை அது கொடுக்குமாயின் வினைக்கு அன்றோ முதன்மை உண்டு. இப்போ தானாக வினை போய்
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது யார் கொள்கை? சமணர்களோட கொள்கை. அப்போ இறைவனோட என்ன ஆயிடுச்சுங்க? வினை வலியுதுன்னு ஆயிடுச்சு. அப்போ கொடுக்குமாயின் வினைக்கு அன்றோ முதன்மை தரணும். அப்போ அது இல்லை. இறைவன் முதல்வனாதல் எங்கணும். இப்போ வினை தான் தானாக செயல்பட்டுச்சுன்னா இப்போ எப்படி இறைவன் முதல்வனாக இருக்க முடியும்? முடியாது. அப்போ இந்த ஐயங்களை இங்கு மேற்கோளில் நீக்குகிறான். இந்த ஐயத்துக்கு இந்த கேள்வி, ஐயா இந்த கேள்வி விளங்கிடுச்சுன்னா இந்த பாடம் விளங்கும். இதில் எதை சொல்ல வர்றாரு இறைவன்? வினை மெய்கண்டார் எதை சொல்ல வர்றாருன்னா, வினை இருக்குது, ஆனால் அந்த வினை தானாக போய் என்ன பண்ணாது? உயிர்களை பற்றாது. அதை ஊற்றுவதற்கு ஒருவன் வேணும் அப்படின்னு சொல்கிறார். வினை தானே சென்று உயிர்களை பற்றுவதில்லை. அகுது ஆன்மாக்களை பிணித்து நிற்றல் இறைவனாலே யாம் இருவினை நிலைத்து நின்று பயன் தருதல் இறைவனது ஆணையினாலே. இப்போ தானா போய் செயல்படாது, இறைவனுடைய ஆணையினாலே. அக்கருத்தை ஏது காட்டி நிறுவுகின்றார் ஆசிரியர். ஏதுன்னு ஒன்று வைத்து அது நிறுவுகிறார். ஒரு நகரியை காப்பான் படி காவல் இட்ட ஆங்கு அவை அவனது ஆக்கினை ஆதலான் அப்படிங்கிற ஏது விளக்கம். அதற்கு விளக்கம்னு பார்த்தாங்கன்னா, சிலர் ஒரு நகரியை காப்பான் பாடி காவல் இட்டு ஆங்கு அவை அவனது ஆக்கினை ஆதல். ஒரு பட்டினத்தை காக்கும் அரசன். இப்போ சிலர் எதற்கரிய செல்வமெல்லாம் எய்தி இன்புற்று வாழ்கின்றார்கள். நடைபாதையில் கிடந்து நலிவோர் பலர். பார்த்தோங்கன்னா உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கணும்ல. சிலர் அரசனாக இருக்கிறாங்க, சிலர் பேர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டியாக இருக்கிறாங்க. அப்படியே நலிந்து இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம் உலகத்தில், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இறக்குறவங்களும் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இறக்கும். சிலர் வாழ்வித்தாலும் சிலரை தாழ்வித்தலும் தகுமோ? இப்படி ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணுறாங்களே, ஏன்? அவன் நடுநிலையாளன் ஆவானா? இப்படி பண்ணுறதுனால உங்கள் இறைவன் என்ன நடுநிலையாளனா? அப்படி இருந்தால் ஏன் இப்படி பண்ணணும்? நடுநிலையாளனா எல்லாம் சரியாக இல்லை பார்க்கணும். ஒரு பிள்ளைய மேலையும் ஒரு பிள்ளையை கீழையும் ஏன் வச்சிருக்கிறார் உங்கள் சாமி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அருளாளன் என்று அவனை அழைத்தால் பொருந்துமோ அப்படின்னா, இப்படி சொன்னால் உங்கள் சாமி கருணை உள்ளவன் சொன்னால் பொருந்துமானா? பொருந்தாதே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. என்னும் ஐயத்தினை நீக்குவதற்கு அரசனது செயலை இங்கு ஓமையாக கூறுகிறார். அரசன் செயல். அரசன் தன் கீழ் உள்ள மக்களை இடையூறு இன்றி இனிது